ஏதாச்சும் பேசுங்க, ஏதாச்சும். என்னங்க பேசுறது? எக்ஸ்ட்ரீமாக ஒரு விஷயம் போயிட்டுருக்கு, அதை பற்றி தான் பேச முடியும். ஒரு மிகச்சிறப்பான திரைப்படங்கள் கொஞ்ச நாளாக நான் வர்ற ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா படங்களுமே சிறப்பாக எடுக்கிறாங்க. இந்த படத்தை பற்றி எந்த ஒரு முன்னோட்டமும் எந்த ஒரு விஷயமும் தெரியாமல் நான் வந்து திடீர்னு இந்த விழாவில் கடந்துக்கும் போது தான் நம்ம மிஸ் பண்ண விஷயமெல்லாம் இங்கே செய்கிறாங்களே அப்படின்றத பார்த்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு டைட்டிலே நல்லா தான் இருக்குது, எக்ஸ்ட்ரீம். அது எக்ஸ் நடுவில் போட்டு ஸ்ட்ரீமை சென்டரில் போட்டு எக்ஸ்ட்ரீமாக நடக்கிற ஒரு விஷயத்தை அதை எப்படி எக்ஸ்ட்ரீமாக டீல் பண்ணி அதை கம்யூனிகேட் பண்ணுறாங்கன்றது தான் கதைன்னு நினைக்கிறேன். இந்த கதை என்னன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை பற்றி நான் சொல்ல விரும்பலை. ஏதோ ஒரு கும்பலுடைய அட்டகாசம், அதை கண்டுபிடிக்கிற ஒரு போலீஸு. இந்த மேடையை வந்து அலங்கரித்து கொண்டிருக்கிறேன் எங்கள் பிரியத்துக்குரிய அண்ணன் திரு ராஜன் சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல நீ பேசுறது அந்த பேசிட்டு போடா அப்படின்ட்டாரு. ஏன்னா அவருடைய வயதுக்கும் அவருடைய அனுபவத்திற்கும் அவர் ரொம்ப தூரத்துலேருந்து வர்றாரு. அது எல்லாம் மீறி ஒருத்தர் அழைச்சாங்கன்னா அந்த வர்ற அந்த மனித நேயம் இருக்கு பாருங்க, அது சினிமா மேலே இருக்கிற அவருடைய பற்று. அப்புறம் ஏதாச்சும் நடுவில் குறுக்கால நீங்கள் கேள்வி கேட்டு அவர் வாயை கிளறி விட்டாங்கன்னா அதனால் வைக்கிறவர் பற்ற வச்சிருவார் சில விஷயங்களை. அது பற்றிக்கிட்டே தெரியும், ஒரு வாரத்துக்கு உங்களுக்கெல்லாம் தீனியாக இருக்கும். ஸோ அண்ணன் அவர்களுக்கு நன்றி. என்னுடைய பிரியத்துக்குரிய தம்பி பேரரசு அவர்கள், அவர் அப்படி தான். அவர் வந்து கிட்டத்தட்ட காஞ்சிபுரம் மாவட்டத்திலேருந்து வர்றாரு. காஞ்சிபுரம் மாவட்டம்னா ஈசிஆர். ஆமாம், ஈசிஆர் காஞ்சிபுரம் மாவட்டம் தானேப்பா? காஞ்சிபுரமா செங்கல்பட்டா? செங்கல்பட்டு மாவட்டம். இன்னும் அதை விட தூரம் போகும். ஸோ செங்கல்பட்டுலேருந்து வர்றாரு. அவரும் என்னை ஒரு லுக் விட்டார், வந்த உடனே நீங்கள் பேசிட்டு போகிறீங்களான்னு. ஆனால் இன்றைக்கி உண்மையாலுமே நான் 8 மணிக்கு ஒரு இடத்துல இருக்கணும், அதுக்காக தான் சொல்கிறேன். அப்புறம் இந்த தயாரிப்பாளர் அவர் ரொம்ப நல்ல லட்சணமான ஃபேஸு. இந்த விஜயகாந்த், ரஜினிகாந்த் சார் இந்த வரிசையில் அவர் ஒரு நல்ல சிறப்பான இடத்தை பிடிக்க, நடிகராகவும் பிடிக்க எனது திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள் நல்லா தான் பண்ணியிருந்தீங்க. அந்த குழந்தைய எடுத்து அந்த பாசத்தோடு அள்ளி அணைச்சிக்கிட்டு அதை அப்படியே தூக்கிட்டு அந்த பாட்டிலேயே நீங்கள் வெளிப்படுத்தியிருந்த உங்கள் முகபாவனைகள் எல்லாம் மிக சிறப்பாக இருந்தது. அதனால் நீங்கள் ஒன்றும் தைரியமாக இருக்கலாம், தைரியமாக நிறைய படங்கள் பண்ணலாம். எங்கள் இயக்குனர் சங்கத்தில் நிறைய இயக்குனர்கள் தம்பி மாதிரி இருக்காங்க. நீங்கள் ரெடின்னு சொல்லுங்கள், ஒரு 10 பேரை அனுப்பி விட்றேன். நல்ல கதைகள் வச்சுருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் வாழ்க்கை கொடுங்க. ஏன்னா சென்டிமெண்ட்டாக அந்த சீகர் என்ற வார்த்தைக்கு பொருள் என்ன? வின்னர் சார். வின்னர் பார்த்தீங்களா? அந்த வின்னர் கூட நிறைய பேர் பயணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த பயணத்தில் இப்போ மிக சிறப்பாக துவங்கி இருக்கிற, நான் மிகவும் ரசிக்கிற ஒரு நடிகைன்னு சொன்னால் அது ரக்ஷிதா. நான் உங்களோட ரசிகன் உண்மையிலுமே. அப்படிவா? ஏன்னா நான் போன வாரம் ஒரு படம் பார்த்தேன் 4 நாளைக்கு முன்னாடி. அதுலேயும் ரக்ஷிதா சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அதாவது வெரி வெரி டிஃப்ரெண்ட் கேரக்டர். அது நடிக்கிறது மிகப்பெரிய தைரியம் வேணும். இது ஆக்சுவலாக இவங்களுடைய ஒரிஜினல் தைரியத்தோட இதில் நடிச்சிருக்காங்க. அந்த போலீஸ் கம்பீரம், அந்த லுக்கு. பொதுவாகவே இந்த இவங்களுக்கு வந்து கண்ணழகின்னு ஒரு பேர் வைக்கலாம், அவ்வளோ அழகான கண்ணு. ரொம்ப சந்தோஷம் என் பக்கத்தில் உட்கார்ந்ததுக்கு. ஓகேவாப்பா? நான் அதுக்காக தான் வேறு யாரும் உட்கார்ந்துட போகிறாங்களோன்ட்டு நான் அப்படியே கரெக்ட் பண்ணி வச்சுட்டே இருந்தேன். அப்புறம் பேரரசை இந்த பக்கம் உட்காந்து வச்சு உங்களுக்கெல்லாம் வந்து மகிழ்ச்சியை அப்புறம் அபி நக்ஷத்ரா
ரொம்ப கியூட் கேர்ள். அவங்க நடித்த இப்போ வெப் சீரிஸ் ஒரு மிகப்பெரிய பிரமாதமான வெற்றியை அடைந்திருக்கிறது. தொடர்ந்து நீங்கள் இந்த படத்துலேயே நல்ல பிரமாதமாக தெரியுறீங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை இந்த திரைப்படம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். இவங்களை எல்லாம் விட நம்ம தொழில்நுட்ப கலைஞர்கள்னு பார்த்தா ரொம்ப அழகாக பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிக்கிற ஆட்களை எல்லாம் பார்த்தோம். ஒளிப்பதிவாளர் மிக சிறப்பாக இருந்தது உங்கள் ஒளிப்பதிவு. எடிட்டிங் வாஸ் ரியலி குட் தம்பி, ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. ஏன்னா இந்த மாதிரி படங்களில் ஒரு கொகரன்சியும் வேணும், அதே மாதிரி ஒரு டெம்போவும் வேணும். மியூசிக் பிரமாதமாக இருந்தது. ரீரெக்கார்டிங் எக்ஸ்ட்ராடினரி ரீரெக்கார்டிங் ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணிச்சு. டெஃபினட்டாக இந்த படத்துலேயும் அந்த இம்பேக்ட் தொடர்ந்து வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்புறம் வில்லன், எங்கே ஒரு வில்லன் பின்னாடி நிற்கிற பயமாக இருக்குப்பா, உட்காருப்பா. அவரும் பிரமாதமான முகத்தோற்றம், பாவனை, எல்லா செலெக்ஷனும் நல்லா இருக்குது. டைரக்டரை இத்தனை பேரையும் வச்சு முயற்சிருக்கிற எஜமானி அம்மா தயாரிப்பாளர், அவங்க எவ்வளவு அமைதியாக அதாவது ஒரு வீட்டுக்காரர் படம் எடுக்கிறேன்னா, ஏங்க உங்களுக்கு வேறு வேலை இல்லையா, நம்ம தொழில் நல்லா தானே போயிட்டுருக்கு, இந்த சீக்கிரம்னு நம்ம ட்ரைனிங்கு ஒரு கோச்சிங் இது மாதிரி நம்ம பண்ணிகிட்ருக்கோமா, அது நல்லா தானே போயிட்டுருக்கு, இதில் எதுக்கு இது அப்படின்னு எல்லாம் தடுக்காமல் தன் கணவருடைய ஆசைக்கு பின்புலமாக இருந்து எத்தனை பேர் இன்றைக்கி இருக்காங்க சொல்லுங்கள். ரொம்ப கஷ்டம். ஸோ யூ ஆர் ரியலி கிரேட் மேடம், நீங்கள் ரொம்ப நன்றி. ஏன்னா நம்ம எத்தனையோ பேர் படம் எடுக்கலாம், ஆனால் தன் கணவன் படம் எடுத்து அதுலேயும் அழகழகான ஹீரோயின்கள் நடிக்கிற படத்தில் உங்கள் கணவரை ஹீரோவை வேறு நடிக்க வச்சு என்ன தைரியம் உங்களுக்கு. அந்த தைரியத்துக்கு நான் நிச்சயமாக பாராட்டுறேன். இது ஒரு கலைத்துறை, இதை கலை வடிவமாக தான் பார்க்கணும், வேறு எந்த கண்ணோட்டத்திலையும் பார்க்க வேண்டிய அவசியம். வெளி உலகத்துக்காரன் என்ன வேணாலும் நினைப்பான், சினிமாக்காரங்களை கழுவி ஊற்றுவானுங்க. ஆனால் சினிமாக்காரங்களோட மட்டமானவனுங்க இந்த சமுதாயத்தில் நிறைய பேர் இருக்காங்கன்றது அவங்களுக்கே தெரியும். உடனே சினிமாவிலிருந்து ஒருத்தர் அரசியலுக்கு வந்துடக்கூடாது, உடனே கட்சி கட்டிட்டு அப்படியே ஏதோ ஒரு பெரிய குற்றம் பண்ண குற்றவாளி மாதிரி ஆளுக்காளு பேசுறது. இதே புரட்சி தலைவர் வந்தார், யாராச்சும் பேசினாங்களா? அவரையும் பேசினாங்க, பின்னாடி இருந்து விமர்சனம் பண்ணாங்க. எந்த ஒரு நடிகர், இப்போ விஜய் சார் எடுத்துங்க, ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, எப்பா கண்டென்ட் கேட்டிய, மிக சிறப்பான ஒரு துவக்கத்தை கொடுத்திருக்கிறார். அது நம்ம திரைத்துறையிலிருந்து வந்திருக்கிறாரு விஜய் அவர்கள். அவர்களை பாராட்டிட்டு போறதுல என்ன தப்பு இருக்கு? அதை ஒரு பெரிய பேச்சு பொருளாக்கி அவர் இன்னும் அரசியல் பண்ணவே ஆரம்பிக்கல. முதல் மேடையில் பேசியிருக்காரு, இரண்டாவது மேடையில் பேசியிருக்காரு. அடுத்தது அரசியலுடைய நகர்வுகளை எப்படி கொண்டு போக போறாருன்னு யாருக்கும் தெரியாது. அதுக்குள்ள அவரை கட்டம் கட்டி அப்படி இப்படி இவங்க நகர்த்துறாங்க வெளியிலிருந்து. எதுக்கு? நல்லா வரட்டும், அவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும். இதில் என்ன இருக்கு? யார் வேணாலும் அரசால வரலாம், யார் வேணாலும் சினிமாவுக்கு வரலாம். எங்களுக்கு சினிமாவும் அரசியலும் ஒன்று தான். கரெக்டா? பேரறிஞர் அண்ணா திரைப்படத்துக்கு வசனம் எழுதியார். கலைஞர் அவர்கள் திரைப்படத்துறையிலே வசனம் எழுதினார், தயாரிப்பாளராக இருந்தார். புரட்சி தலைவர் உங்களுக்கு தெரியவே தெரியாது, சினிமா உலகையே ஆண்டவர். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சினிமா. இன்றைய முதல்வர் சினிமா துறையிலிருந்து வந்தார், இன்றைய துணை முதல்வர் சினிமா துறையில் இருக்காரு. ஸோ சினிமா துறையிலிருந்து தாங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு முதல்வர்கள் உருவாகிறார்கள். இதில் எந்த விதத்திலையும் சந்தேகம் இல்லை. வரட்டுமே, உருவாகட்டுமே. அது என்ன, வர்றதுக்கு முன்னாடியே 1008 பிரச்சனையை பண்ணி ஒருத்தர் குழப்புறதுக்குன்னே எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க.
எப்படி ஒரு சினிமா ரிலீஸ் ஆகி ஃபஸ்ட்டு ஷோவிலேயே எல்லாத்தையும் குழப்புறாங்களே, அந்த மாதிரி இதையும் குழப்ப நினைக்காதீங்க. ஆக ஒரு சிறப்பான சினிமாவை எடுக்க வந்த சீகல் நிறுவனத்தோட தலைவர் அவர்களை நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். அவருடைய துணைவியார் அவர்களையும் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த திரைப்படத்தில் மிகச் சிறப்பான பங்கு, அதாவது இந்த வாரமே நமக்கு ரக்ஷிதா வாரம் அப்படின்னு கொண்டாடலாம் போல். நான் அடுத்தது உங்கள் படம் ஏதாச்சும் இருக்கம்மா ஆடியோ ரிலீஸ், அதுக்கு கூப்பிட்டுரு, அதுக்கு யாராச்சும் சொல்லி ஆள் வச்சு கூப்பிட்டுருங்க. ஸோ ஒரு அருமையாக ஒரு நீங்கள் முதல்லையே சினிமாவுக்கு வந்திருக்கணும். நீங்கள் சின்ன திரையிலேயே உங்களை அப்படியே கொண்டு போய் சேர்த்துட்டீங்க. நீங்கள் பெரிய திரைக்கு வந்திருந்தா நிறைய நடிகைகள் பயந்துருப்பாங்க. உண்மையிலுமே சொல்கிறேன். ஏன்னா அவ்வளவு அழகான முகம், நன்றாக நடித்திருக்கிற அந்த 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 போஸ்லேயே தெரியுது பாருங்க. ஆக ஒரு சிறப்பான திரைப்படத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு டைரக்டர் இவ்வளவு அழகாக உன்னுடைய ஷார்ட்ஸு, இந்த கம்போசிங்கு, இந்த டைலாக்கு, இந்த ஸ்ட்ரக்சர், உன்னுடைய கிராஃப்ட்மேன்ஷிப் தெரியுது டைரக்டர் சார். ஸோ நீங்கள் இன்னும் திரைப்பட இயக்குனர் சங்கத்தில் உறுப்பினர் ஆயிட்டீங்களா? ஆயிடணும். நாளைக்கு ஆள் அனுப்பி கரெக்டா நம்ம ஒவ்வொருத்தரையும் சொல்கிறேன், சங்கத்தில் சேர்ந்துட்டிங்கன்னா சங்கம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னா உங்களுக்கு நிற்கும், இல்லைன்னா கஷ்டமாயிடும். அதனால் அவரையும் நடிகர் சங்கத்தில் உறுப்பினர் ஆக்கிருங்க, நீங்கள் இயக்குனர் சங்கத்தில் உறுப்பினர் ஆக்கிருங்க. அடுத்து தொடர்ந்து இந்த சிறிய திரைப்படங்கள்லாம் இந்த வருடம் மிகப்பெரிய வெற்றிகளை கண்டிருக்கிறது. நீங்கள் எதை பயப்படவே வேண்டாம். பெரிய பெரிய மெகா பட்ஜெட் படங்களை விட குறைந்த செலவில் எடுக்கக்கூடிய திரைப்படங்கள் எல்லாம் வெற்றி படங்களாக ஆயிருக்குன்னா நம்ம ரசிகர்கள் எவ்வளவு அழகான ரசிகர்கள், நல்லதை ரசிக்கக்கூடிய ஒரு ஒரு அமைப்பான ரசிகர்கள் இருக்கிறார்கள் என்பதை மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் நல்ல படங்கள், நீங்கள் சொன்னீங்க இந்த கண்டென்ட் ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த கண்டென்ட்டு நிச்சயமாக ஜனங்களுக்கு ரீச் ஆகும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்தில் எனக்கு என்னமோ தோணும், இந்த படம் ஒரு பெரிய ஹிட் ஆகும், எல்லாரும் பரபரப்பாக பேச வைக்கக்கூடிய ஒரு படமாக இது மாறும்னு எனக்கு தோணுது. அது தோன்றதை சொல்கிறேன். இறைவன் அருளால் இந்த திரைப்பட தயாரிப்பாளர்களும் தொழில்நுட்ப கலைஞர்களும் இதில் நடித்திருக்கிற அனைத்து நடிகர் நடிகைகளும் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும். உங்கள் பாராட்டுகளை பெற வேண்டும். எங்கள் சகோதரர்கள் நல்ல விஷயத்தை வேகமாக கொண்டு போய் சேர்த்துருவாங்க. நம்ம நண்பர்கள் இல்லாத சில ஊடகங்கள் தப்பாக கொண்டு போய் சேர்ப்பாங்க, அது வேறு விஷயம். அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. ஸோ நம்ம நண்பர்கள் நிச்சயமாக உங்களை வாழ்க வாழ்க என்று வாழ வைக்கத்தான் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கும் எனக்கு நன்றி செலுத்தி கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். வாழ்க, வெல்க எக்ஸ்ட்ரீம். அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தயாரிப்பாளர் திருமதி ராஜ்குமார் அவர்களே, அவருடைய மனைவியார் அவர்களே, இந்த படத்தின் இயக்குனர் ராஜவேலு கிருஷ்ணன் அவர்களே, என் அருமை சகோதரர் மிகச்சிறந்த இயக்குனர் பேரரசு அவர்களே, மற்றும் இங்கே வாழ்த்தி என்னுடைய அருமை தம்பி இயக்குனர் ராஜ்குமார் அவர்களே, இந்த சிவம் எங்க தாடிக்கார சிவம் சினிமாவில நாடியை பிடிச்சு காட்டிங்க. இப்படிதான் இருக்கணும். இதைத்தான் வலியுறுத்திட்டு வர்றேன். 15 வருஷமா இதைத்தான் வலியுறுத்தி வர்றேன். திட்டமிடல், சிக்கனம். சினிமாவில் எவ்வளவு சிக்கனம் படுத்தணும். நான் இந்த சால்வ போட்டுக்க மாட்டேன்ட்டேன். அது கூட வேஸ்ட். ஏன்னா தயாரிப்பாளர் பணம் போட்டுட்டா எடுக்கிறது பெரிய கஷ்டமா இருக்கு, திரும்பி வர்றதே இல்லை. நூற்றுக்கணக்கான தயாரிப்பாளர் காணாம போயிட்டாங்க. வலசவாக்கம், சாலி கிராமம், காபிஸ பாருங்க. போன வருஷம் படம் எடுத்த யாராவது இப்ப இருக்காங்க பாருங்க. ஏறக்குறைய இந்த 2-3 வருஷத்துல ஒரு 300 படம் கிட்ட எடுத்தவங்களே காணும். ஆனா தம்பி சொன்ன மாதிரி திட்டமிட்டு வீண் செலவுகள் செய்யாம
தேவையான அவசியமான செலவு செய்யணும். சினிமாவுக்குன்னு சில அவசிய உயிர் பிரச்சனைகள் இருக்கு, அது வேணும். அதாவது 25 நாள்ல படத்தை முடிச்சேன்னாங்க, மிகப்பெரிய விஷயம். 40 நாள் போறதெல்லாம் வேஸ்ட். நான் உதாரணத்துக்கு சொல்றதா, ராமநாராயணன், பசி துரை 28 நாள் 25 நாள் தான் படம் எடுப்பாங்க, 100 நாள் போடும். ராமநாராயணன் படம் 25 நாள்ல ஷூட் பண்ண படங்கள்லாம் 70-80 படம் 100 நாள் ஓடி இருக்கு. அதனால் நாள் முக்கியம் இல்லை, திட்டமிட்டு செலவினங்களை குறைத்து தேவையான செலவு செஞ்சு நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேரையும் அற்புதமா பாராட்டின உட்காரு, அத்தனை பேரும் நன்றி உணர்வோடு பாராட்டினார். அந்த டீம் முடியும் போது அந்த மனசுல வாழ்த்து வரணும். மகிழ்ச்சியா எனக்கு இவ்வளவு உதவி பண்ணாங்க எல்லாரும், என் சகோதரர்கள். ஏன்னா இது ஒரு கூட்டு முயற்சி தான் சினிமா, தனிப்பட்ட யாருடைய முயற்சியும் அல்ல, வெற்றியும் அல்ல. இப்பெல்லாம் கதாநாயகர்களுக்காக கொண்டாடிட்டு இருக்காங்க. கதாநாயகர்கள் வெற்றியே கிடையாது, ஒரு இயக்குனர் தான் வெற்றி. இயக்குனர் மனசு வச்சாதான் கதாநாயகனே உருவாக முடியும். ஒரு இயக்குனர் மனசு வச்சா கதாநாயகன்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம். அதுல இந்த தம்பி, இந்த படம் ட்ரெய்லர் பார்த்தோம், ஒரு இது ஒண்ணு சின்ன பட்ஜெட் படம் மாதிரி இல்லை, நிறைவா இருந்தது, மனம் நிறைவா இருந்தது. இப்படி நாங்க ரொம்ப, நானும் பேரரசு உதயகுமார்லாம் நிறைய கலந்துக்கிறோம். இப்படி சில படங்கள் தான் அரிதாக, அதாவது மனம் விட்டு வாழ்த்துதல் ஒண்ணு, ஆத்மார்த்தமா வாழ்த்துறது ஒண்ணு. இந்த படம் ஆத்மார்த்தமா வாழ்த்த வச்சிருச்சு. கேமரா, பியூட்டிஃபுல் கேமரா, மியூசிக், ரீ ரெக்கார்டிங், பிரம்மாதம், எடிட்டிங், மொத்தத்தில் டைரக்டர் எல்லாரையும் வேலை வாங்கியிருக்கார். இந்த தூவல்னு ஒரு படம் சொன்னார், இப்போ நல்லா போயிட்டு இருக்கு, பிஎன்சியில் போகுது, சரி ஏ சென்டர் தியேட்டர் கிடைக்கலன்றாங்க. அது ஒரு கேவலம் இந்த நாட்டில். டப்பிங் படம் புஷ்பான்னு ஒரு படமா, அதுக்கு ஒரு 500 தியேட்டர் கொடுக்குறாங்க. என்ன தமிழ் படம் எதுக்காக எடுக்கிறோம்? எத்தனை புஷ்பாக்கள் வந்து உங்களை காப்பாத்துரும்? தமிழ் படங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நான் 2 விஷயத்தை வற்புறுத்த உண்டு, வலியுறுத்துவது உண்டு. ஒன்று, தமிழ்நாட்டில் தயாரிக்கப்படுகிற கைத்தறி கதர் ஆடைகளை அணியுவீங்கள். அதோட நம்முடைய நெசவாளிகளின் குடும்பங்கள் வாழ பயன்படும். இதை நான் போட்டுக்காத காரணம், இது ராஜஸ்தான் சூரத்தில் தயாரிக்கிற ஒரு ஜீனிடா. சினிமாவில் நிறைய ஜிகினாக்கள் இருக்காங்க, ஷோ காட்டுறோம் நிறைய இருக்கான். அந்த ஷோலாம் நமக்கு வேண்டாம், ஒரு சால்வை பூச்செண்டெல்லாம் வேண்டாம். சிம்பிளாக ஒரு கதர் ஆடை, இல்லை கைத்தறி ஆடை, அது அணிவிங்க. அது தமிழ்நாட்டுக்குரியது. கிடைக்காத போது நம்ம வேற மாநிலம் போகலாம். அதே போல சிறப்பாக நடித்த நம் நடிகைகள் பிரமாதம் பண்ணியிருக்காங்க. தமிழ், இதில் என்ன பிடிச்சதுன்னா தமிழ் நடிகைகள். முதல்ல தமிழ் நடிகர் நடிகை தேடுவோம். கிடைக்காத பட்சத்தில் நமது சகோதர நாடான ஆந்திரா, கர்நாடகா, கேரளா கிடைச்சா பார்ப்போம். இதுலேயும் கிடைக்கலன்னா அப்புறம் அந்த இந்திக்கு போங்க. இந்திக்கு போனால் அங்கேருந்து அதுக்குன்னு ஒரு செலவு, 3 ஸ்டார் ஹோட்டலு, அதுவே பாதி படத்தை விழுங்கிடும். அதனால நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ள நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ், முதல்ல அவங்களுக்கு வாய்ப்பு, அவங்கள வாழ வைப்போம். அவங்க நன்றியோடு நினைப்பார்கள். அதனால இது ஒரு கிரைம். எல்லாம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதனால் இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும். இன்னைக்கு சின்ன படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி பெற்றுட்டு இருக்கு. லப்பர் பந்துன்னு ஒரு படம் யாருன்னா கேள்விப்பட்டீங்களா? அது எவ்வளவு பெரிய வெற்றியை தரும்னு யாருன்னா கேள்விப்பட்டோமா? சார் 2 தியேட்டர்ல ஒரு பெரிய ஹீரோ படம் சார், பெரிய பட்ஜெட் படம், அதுக்கு 3 ஷோ, இதுக்கு 1 ஷோ கொடுத்துருந்தாங்க. ரப்பர் பந்துக்கு 1 வாரம் முடிஞ்ச உடனே அது 1 ஷோ ஆயிடுச்சு, இது 3 ஷோ ஆயிடுச்சு.
இதை யார் முடிவு பண்றது? சின்ன படம் பெரிய படம்? மக்கள். த மவுத் டாக், மவுத் பப்ளிசிட்டி. 100 பேர் வந்து படம் பார்த்தான்னா, ஃபர்ஸ்ட் ஷோல ஒரு 100 பேர் வந்தான்னு வச்சுங்க அந்த படத்துக்கு, இந்த படம் அப்படி நெளிய விடாம அப்படி நிமிந்து உட்கார வச்சிருச்சுன்னா, அவன் வெளியே வந்து ஃபோன் பண்றான், மச்சான் படம் சூப்பர், பார்க்கணும், கண்டிப்பா பார்க்கணும். அவன் 1000 பேரை உள்ள அனுப்புறான் சார். அப்படி படங்கள் இருக்கணும். இந்த படம் நிமிர வைத்தது. ரீரெக்கார்டிங் அற்புதமா இருந்தது. ஒரு பெரிய படத்துக்குரிய அத்தனை அம்சமும் இதுல இருந்தது. அதனால என் தம்பி புவன் ஒரு நல்ல படத்தை வாழ்த்துவதற்காக நீ வாய்ப்பு தந்தான். அது பெரிய வாய்ப்பு. இப்படி எல்லாம் அமைகிறது பெரிய கஷ்டம். இப்போ ஒரு சின்ன விஷயத்தை சொல்றேன். பிறரை வாழ்த்துவதாலே, மனம் நிறைந்து வாழ்த்துவதாலே முதல்ல நாம வாழறோம். ஏன்னா அந்த வாழ்த்து எங்க இருந்து வருது? நம்ம உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து வருது. அப்ப நாம பூரிப்படைகிறோம், நாம் புத்துணர்வு பெறுகிறோம். பா பிரமாதம்பா தம்பி, பிரமாதம், நல்லா பண்ண, நீ வாழ்க, நல்லா இரு, எதிர்காலத்துல பிரமாதம் வருவ, இந்த படம் பிரமாதமா இருக்கும், டைரக்டர் நீ எதிர்காலத்தில் ஒரு சிறந்த டைரக்டர், இந்த தமிழ்நாட்டு திரையுலகை உயர்த்த போகிறாய் அப்படின்னு ஆத்மார்த்தமா சொல்லி பாருங்களேன். அது நம்மை மகிழ்வித்து, நம்மை வாழ வைத்து, பிறகுதான் அந்த வாழ்த்து அங்க போகுது. ஆகவே வாழ்த்தணும், நல்லதை வாழ்த்தணும், தவறுகளை சுட்டி காட்டணும். இப்ப கூட ஒரு போன வாரம் பூரா ஒரு பேட்டி கேட்டாங்க. ஒரு பெரிய படம் தோல்வி ஆயிடுச்சு, பத்திரிகையாளர்லாம் அந்த தோல்வி அடைய வச்சிட்டாங்க, விமர்சனம்லாம் தப்பா எழுதிட்டாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்படி யாராலையும் தோல்வி அடைய ஒரு படத்தை வைக்க முடியாது. அந்த கதை, கண்டென்ட், எடுத்த விதம் எல்லாம் மக்களை கவருவதாக இருந்தால், யார் தப்பா எழுதினா கூட அது அவங்க தோல்வி அடைவாங்க, படம் வெற்றி பெறும். அதுக்கெல்லாம் லப்பர் பந்து. நம்முடைய மீடியாக்கள் உதவிதான் பண்ணுவாங்க, யாருக்கும் உபத்திரவம் பண்ண மாட்டாங்க. பல காலமா நான் மீடியா சகோதரர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்னுடைய அன்பு சகோதரர்கள் நல்லதுதான் பண்ணுவாங்க. ஆக நல்லதை நல்லபடி எழுதுங்கள், தவறுகளை சுட்டி காட்டுங்கள், காட்டணும். அதான் தர்மம், பத்திரிகை சுதந்திரம், பத்திரிகை தர்மம். ஆகவே இந்த படம் மிகச் சிறப்பான படம். விவேகானந்தர் அதுவும் சமுதாய சீர்திருத்தம், பெண்களின் ஆடை குறைப்பு, அநாகரிகம், அதனால் ஏற்படுகின்ற விளைவுகள், தவறுகள், குடும்பங்கள் கெட்டு போவது போன்ற விஷயங்களை சொல்லி, எது தர்மம், ஆண்கள் எப்படி நடக்க வேண்டும், பெண்களை மட்டும் இப்படி இருங்கன்னு சொன்னா போதாது, ஆண்களும் சரியாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு தர்மத்தை, ஒரு நாகரிகத்தை சொல்லுகிற ஒரு அற்புதமான படம். விவேகானந்தர் சொல்லுவார், இப்போ ஒரு பீரோ காட்ரேஜ் பீரை வாங்குறோம், இல்ல அதை விட உயர்ந்த பீரோ வாங்கி வீட்டில் வைக்கிறோம். அதை என்ன வைப்போம்? செருப்பு, தொடப்பக்கட்டை, அந்த குப்பை காய்தெல்லாம் பீரோவில் வைப்பீங்கம்மா? பட்டு புடவைகள், தங்க நகைகள் போன்ற உயர்ந்த பொருளைத்தான் அந்த பீரோவில் வச்சு பத்திரப்படுத்துவோம். அதே போல மனம் என்பது ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு பீரோ. அந்த மனம் என்கிற ஒரு அற்புதமான பீரோவில் நல்லவைகளை மட்டும் சேர்த்துக் கொள்ளுங்கள், குப்பைகளை தூக்கி போட்டுடுங்க, குப்பையை போடாதீங்க. அது விவேகானந்தர் சொல்றார், நீ எப்படி இருக்க வேண்டும், நீ பூவாக இருக்காதே, செடியாக இருங்க. இப்போ ரோஜா காலையில பூக்கும், தாய்மார்கள் பறித்து மாலை தலையை சூடுவார்கள், மாலையில் வாடிவிடும், பூவை தூக்கி போட்டுருவாங்க. ஆனா செடியை போட முடியுமா? செடி பூத்துக்கொண்டே இருக்கும். அதை போல மனிதர்கள் பிறருக்கு உதவி செய்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் முதல்ல நல்லா இருக்கணும், நாம் நன்றாக இருந்து பிறரை வாழ வைக்க வேண்டும். இதுதான் மனித தர்மம், மனித நேயம், மனிதாபிமானம். ஆகவே இந்த அத்தனையும் இந்த தயாரிப்பாளரும் அவர்கள் மனைவியும் ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கிறார்கள். அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். இந்த பணம் வெற்றி பெறும்.
படம் வெற்றி பெற்று பணம் வந்தால் மீண்டும் படம் தான் ஆரம்பிப்பார்கள். ஆகவே தயாரிப்பாளர்கள் வாழ வேண்டும், நீங்கள் எல்லாம் உதவியாக இருக்க வேண்டும். இந்த குழுமத்திற்கு, இந்த டெக்னீஷியன்களுக்கு, நடிகர்களுக்கு, இயக்குனருக்கு, தயாரிப்பாளருக்கு எல்லோருக்கும் என் ஆழ் மனதிலிருந்து வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் கூறி வாழ்க வாழ்க வாழ்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் அபிநக்ஷத்ரா, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ரொம்ப நன்றி இங்கே எல்லாரும் வந்ததுக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் சாருக்கு தூவலுக்காக பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ. அண்ட் டேரக்டர் சார் பற்றி கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா இந்த ஸ்டோரி ஃபர்ஸ்ட்டு சொல்லும் போதே இது ஒரு நார்மல் கண்டென்ட் தானே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் இதில் எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குங்கிறது இந்த படத்தில் ரொம்ப சிறப்பாகவே காட்டியிருக்காரு. ஸோ நீங்கள் எல்லோரும் படம் பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். ஸோ ட்ரெய்லர் பார்த்துப்பீங்க, அதுலேயே ஆர்வம் அதிகமாக இருந்தது. ஏன்னா நானே ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். ஸோ அதனால எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் எப்பவும் போல் எங்களுக்கு கொடுப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் ஒரு ட்ரைனிங் ஆர்கனைசேஷன். எங்களுக்கு ஒரு கார்ப்பரேட் ட்ரைனிங் பண்ணுறது நான் லீடர்ஷிப் கோச். நான் அதனால் என்னுடைய நண்பர் இவர் ராஜவேல் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு விஷயத்தை வெளியில் சொல்லணும், அதை சினிமா மூலம் சொல்லலாம் அப்படின்னாரு. பட் அந்த டைமில் எங்களுக்கு என்னென்னா எதுக்கும் ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் எடுத்து பார்ப்போம், அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது, எந்த அளவுக்கு ரீச் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணலான்னு சொல்லிட்டு முதல்ல நாங்கள் பேசணும். அப்போ தான் எங்கள் அப்பா நம்பர்ன்ற ஒரு படத்தை ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தோம். அது முதல்ல விருதுகளுக்காக நாங்கள் அனுப்பும்போது சிறந்த நடிகருக்கான விருதும் நான் பெற்றிருந்தேன். அது சமயம் கொஞ்சம் எனக்கு ஒரு ஆசை இருந்தது, இதையே நம்ம பெரிய படமாக நம்ம கொண்டு போகக்கூடாது, திரைத்துறைக்கு போகக்கூடாது. அப்போ நம்ம கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம சீகர் பிக்சர்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு நல்ல கதைகள் உள்ள படத்தை நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போது அப்போ தூவல்ன்ற ஒரு கான்செப்டை வெளில கொண்டு வந்தார். அதாவது அந்த ஊத்தாங்கர பக்கத்தில் இருக்க சிங்காரப்பேட்டை அந்த பக்கம் நடக்கிற ஒரு ஃபிஷிங் பேஸ் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அது ஒகேனக்கல் மாதிரி இது வரைக்கும் யாரும் பார்க்காத ஒரு லொக்கேஷன் கொடுத்தாரு. அந்த லொக்கேஷனை பேஸ் பண்ணி பார்த்து செக் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது கதையும். சரி பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையல் அண்ட் எரர் பேஸில் தான் அதை கொண்டு போனோம். அந்த படத்தை கொண்டு போயிட்டு அவார்டுக்காக நாங்கள் கொண்டு போகும்போது அது இந்த அளவுக்கு எங்களுக்கு அவார்டு வாங்குன்ற இது அது கமர்ஷியலாகவும் இருக்கும் கொஞ்சம். பட் கம்ப்ளீட் அவார்டு படம் இல்லாமல் பட் அது கொஞ்சம் விறுவிறுன்னு போகிற மாதிரியும் அவர் எடுத்து கொடுத்தாரு. அதை பண்ணிட்டு இருக்கும் போதே சரி நம்ம ஒரு சொசைட்டிக்கு ஒரு பெண்களுக்கும் பாதுகாப்பை பேஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு கதையை எடுப்போம்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னார். ஒரு கதையை சொன்னார். பிளாட் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. சரி அந்த கதையை நம்ம முதல்ல ஸ்க்ரீன் பிளே ரெடி பண்ணி வாங்க பேசுவோம் அப்படின்னு சொன்னோம். ஸ்க்ரீன் பிளே பண்ணி கொடுத்தாரு. அப்போ தான் இதுக்கு யாரை போட்டால் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு பேசும்போது அவங்க ரச்சிதா ஒரு ரெக்கமெண்ட் பண்ணார். அவங்க பண்ணால் அது ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த போலீஸ்க்கு அவங்க அந்த ரோல் கம்பீரமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த கேரக்டரில் அந்த அந்த சிறுமி கேரக்டர் யாரை கொண்டு வரலாம்னு சொல்லும்போது அபிநக்ஷத்ராவை அவர் ரெக்கமெண்ட் பண்ணார். இது போல் ஒவ்வொருத்தரையும் அவர் சொல்லும் போது என்ன போலீஸாக பண்ணுங்க நீங்கள் அப்படின்னாரு. இதில் பார்த்தீங்கன்னா தாடி இல்லாமல் இருப்பேன், ஸோ போலீஸாக பண்ணுங்க அப்படின்னாரு. முதல்ல ஹெசிடேஷனாக இருந்தது, இல்லை ஜி பண்ண முடியாது, ஏன்னா பெரிய திரைக்கு வர்றது கொஞ்சம் யோசிக்கிறோம் அப்படின்னு. அப்போ இல்லை பண்ண முடியுங்களா அப்படின்னாரு. போட்டு கொஞ்சம் நிறைய வேலை வாங்க வச்சேன், கொஞ்சம் பண்ணேன். ஸோ இப்போது இன்னைக்கு இந்த லெவலுக்கு வந்திருக்கோம். ஸோ கூடிய விரைவில் இந்த மாதமே நாங்கள் ரிலீஸ் பண்ணுற அந்த ஹோப்போடு நாங்கள் இந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லா ஊடக நண்பர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் அனைவரும் இதை நல்ல முறையில் கொண்டு போய் செலுத்துனீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் ஒரு வெற்றி படம் அமையுன்றது எங்கள் ஹோப்பு. அனைவருக்கும் மறுபடியும் வருகன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சார் நீங்களாம் வந்தது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமையாக இருக்குது. உங்களை நேராக பார்த்து பேசுகிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. நன்றி. ஸோ இந்த படம் எனக்கு ராஜவேல் பிரதர் ரொம்ப நாளாக தெரியும், ரொம்ப வருஷங்களாக தெரியும். ஸோ சடனாக நாங்கள் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ணும்போது ராஜவேல் பிரதரை இந்த மாதிரி படம் பண்ணுறாருன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த படம் ஃபஸ்ட்டு அவர் கதை சொல்லும் போதே பார்த்தா தெரிஞ்சுது, என்னடா இது ஃபஸ்ட்டு கேட்கும்போது கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக இருந்த மாதிரி இருந்தது. பட் அதுக்கப்புறம் டீட்டெயிலாக ஃபுல்லாக கேட்கும்போது தான் அதில் இருக்கக்கூடிய சோஷியல் மெசேஜ் எல்லாம் அவர் ஹைலைட் பண்ணி சொன்னார். அண்ட் இதில் 2 சாங் இருக்குது. ஒன்று அந்த அப்பா சாங், இன்னொன்று அந்த டான்ஸ் சாங். ஸோ 2 சாங் தான். அண்ட் ரீரெக்கார்டிங் டோட்டலாக முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஃபுல்லாக படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரிம்டு வெர்ஷன் டிசைட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் ஆர்ஆர் பண்ணோம். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் 20th ரிலீஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லோரும் பார்த்து கண்டிப்பாக இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். இந்த திரைப்பட குழுவுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். தென் திரைப்பட குழுவுக்கு வாழ்த்து தெரிவிக்க வந்த
அத்தனை சிறப்பு விருந்தினர்களுக்கும் இந்த நேரத்தில் வந்து ஒரு தயாரிப்பாளராக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் படம் எடுக்கும்போது அனுபவித்த சில விஷயங்கள்லாம் மைண்டில் வருது, அதை பேஸ் பண்ணி சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு திரைப்படம் வந்து இன்றைக்கி வெளியில் வரணும், அது சக்ஸஸ் ஆகணும்னா இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கணும், அதை வாழ்த்தணும், அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். இந்த மீடியா ப்ரெஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து இன்றைக்கி அந்த படம் ஜெயிக்க முடியும். அந்த முறையில் வந்து இன்றைக்கி ஒரு நல்ல படத்துக்கு நல்ல ஆதரவு கொடுத்ததுக்கு எல்லாம் வந்திருக்கீங்க. உங்களுக்கு முதற்கண் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தென் படத்தை பற்றி சொல்லணுன்னா, இப்போ நம்ம உதயகுமார் சார் சொன்ன மாதிரி தான் எக்ஸ்ட்ரீம் ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக வந்து காட்டணுமோ, எக்ஸ்ட்ரீமாக சொல்லணுமோ, அந்த அளவுக்கு வந்து ஒரு சமூகத்தில் ஒரு சப்ஜெக்டை எடுத்துகிட்டு அதை எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக வந்து உங்ககிட்ட எடுத்துன்னு வந்து கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து எடுத்துன்னு வந்து சேர்த்துருக்குறாங்க. அதை படம் பார்க்கும்போது புரியும். அதுக்கப்புறம் இந்த படத்தில் டைரக்டரை பற்றி சொல்லி ஆகணும். பேசிக்காக அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிராயிங் மாஸ்டர், பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ். ஸோ அவர் கூட படம் பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் வச்சு சொல்கிறேன். ஒரு படம் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணிடுவார், சீன் பை சீன் வந்து டிசைன் பண்ணிடுவார். இப்போ அவங்க ரக்ஷிதா மேடம்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே க்ளோஸ் வைக்கணும், எங்கே லாங் ஷாட் வைக்கணும், மிட் வைக்கணுன்ற உள்பட அதை அவளை ஒர்க் அவுட் பண்ணுவார். அதை அந்தளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணவே தான் அந்த படத்தில் வந்து இந்த அளவுக்கு அவுட்புட் வந்திருக்கு. ஸோ டைரக்டர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஒர்க் பண்ணிக்கிறாருன்னு சொல்லலாம். தென் வந்து இன்றைக்கி தான் பார்த்தேன், ஏதோ டான்ஸ்லாம் வந்து ஆடிட்டு இருந்தார். அது பார்க்கும்போது உள்ளே தோணுச்சு, அதாவது என்னென்னா நமக்கு இந்த ஜென்ரேஷனில் நமக்கு ஒரு பாண்டியராஜன் சார் கிடைச்ச மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. அந்த ஜென்ரேஷனில் இருக்கிறவங்க பாண்டியராஜன் சாரை பார்த்த மாதிரி இந்த ஜென்ரேஷனில், ஏன்னா மல்டி டேலண்டடு, டைரக்ஷனு பார்த்தீங்கன்னா டான்ஸ் பண்ணுறாரு, என்னென்னோ பண்ணிட்டு இருக்கிறாரு, இன்னும் என்னென்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. ஸோ இப்போது அது ஃபீல் ஆச்சு, அது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணுன்ட்டு. இந்த மூவியில் வந்து பார்த்தீங்கன்னாங்க பெரிய மூவி சின்ன மூவின்னு எதுவுமே இல்லைங்க. ஆக்ட்ரஸ் மட்டும்தான் பெரியவங்களா இருப்பாங்க, ஆக்டர் கொடுக்குற சம்பளம் மட்டும்தான் பெருசு சின்னது இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஷூட்டு போகிறோன்னா நம்ம என்ன கேமரா எடுக்கிறோமோ, என்ன செட்டு எடுத்துன்னு போகிறோமோ, அது எல்லாமே பெரிய மூவிக்கும் சின்ன மூவிக்கும் அதே செட்டு தான் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். பெரிய படங்கள் வந்து வாழ வைக்கிற மாதிரி சின்ன படங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா பெரிய படம் அந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அந்த பட்ஜெட்டில் வந்து சின்ன படம் வந்து 100 படம் கிட்ட எடுக்கலாம். அந்த அளவுக்கு நீங்கள் பட்ஜெட்டில் வந்து பெரிய படம் எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு படம் எடுத்தீங்கன்னா குறைஞ்சது வந்து ஒரு 100 பேருக்கு வந்து அவங்க வீட்டில் வந்து ஒரு 3 மாதத்துக்கு வந்து பழப்பு போகும். அதனால் இந்த சமயத்தில் வந்து மீடியா நண்பர்களுக்கு கேட்டுக்கிறதுக்கு என்னென்னா, நல்ல படத்தை நீங்கள் ஆல்ரெடி சூப்பராக வாழ வச்சுட்டு இருக்கீங்க. இன்றைக்கி சமீப காலமாக பார்க்குறோம், எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் அதில் சப்ஜெக்ட் இல்லைன்னா அதை காலியும் பண்ணிடுறீங்க. ஸோ நல்ல படத்தை பண்ணுங்கள். இந்த படம் கிட்டத்தட்ட எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு 90 ml ஒரு படம் ஒன்று வந்தது. அந்த 90 ml படம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய படத்தெல்லாம் ஓரம் கட்டிடுச்சு, தேட்டர்ஸ் ஃபுல்லாக வந்து ஆக்குபைட் பண்ணிடுச்சு. கிட்டத்தட்ட இந்த எக்ஸ்ட்ரீம் மூவி வந்து உங்களுக்கு அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா தேட்டரையும் வந்து நீங்கள் ரொம்பலாம் கஷ்டப்பட வேணாம், உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிடைப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. தேட்டர்ஸும் நிறைய டெவலப் ஆகும்னு தோணுது. தென் தேட்டர்ஸும் பெரிய ஆக்டர் இருந்தாலும் கொடுக்கணுன்றத மாதிரி இந்த எக்ஸ்ட்ரீம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சேஞ்சு கொடுக்கும்ன்றத நம்புகிறேன். வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கே வந்திருக்கவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த படத்தில் வந்து நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். டைரக்டர் சாருக்கு நன்றி, ப்ரொடியூசர் சார், ராஜ்குமார் சார், மேடம், ரொம்ப நன்றி. இந்த படத்தில் வந்து பல பணிகளை வந்து எல்லாருமே செஞ்சுருக்கோம், சேர்ந்து தான் பண்ணியிருக்கோம். இப்போ ரக்ஷிதா மேடம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ராஜேஸ்வரி மேடம், அப்புறம் வந்து அபிநட்சத்ரா, அப்புறம் அனந்த்நாக். ஸோ அனந்த்நாக்லாம் இன்றைக்கி ஷூட்டிங்கில் இருக்கிறதுனால அவர் வரல. அதே மாதிரி அமிர்தா, ஸோ அவங்க கல்கட்டாவில் இருக்காங்க, ஏதோ ஒரு பர்சனல் வேலையாக அவங்க ஃபங்க்ஷன், ஸோ அதனால் அவங்க வரல. ஸோ அவங்களுக்கும் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். மெயினாக இவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணதுனால தான் நாங்கள் வந்து குயிக்காக முடிக்க முடிஞ்சது. ஸோ எல்லா படமுமே பார்த்திங்கன்னா 100 நாள் ஷூட் எடுப்பாங்க, 150 நாள் எடுப்பாங்க. பட் நாங்கள் எக்ஸ்ட்ரீம்லாம் பார்த்திங்கன்னா
மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 22 நாள் 25 நாள் தான். ஸோ 25 நாளில் நாங்கள் ஒரு படத்தை முடிக்கிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி ப்ரொடக்ஷன் காஸ்ட். ஸோ நாங்கள் வந்து ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலராகவும் இருந்தேன். ஸோ ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து நாங்கள் குறைக்கிறதுக்கு பல வழிகளை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணோம். ஸோ இது நிறைய பேருக்கு யூஸ் ஆகுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். நாங்கள் பெருமையாக சொல்லிக்கல. ஸோ நிறைய பேருக்கு யூஸ் ஆகுன்றதுக்காக நான் சொல்கிறேன். பெருசாக ஆஃபீஸ் போடுறது, 6 மாதம் கதை டிஸ்கஸ் பண்ணுறது, ஸ்டோரி க்ரியேட் பண்ணுறது, ஒரு நிறைய பேர் அது மாதிரி பண்ணுறாங்க. பட் நாங்கள் வந்து அப்படி பண்ணல. ஆஃபீஸ்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் போடவே இல்லை. முதல்ல நாங்கள் வந்து கதை விவாதம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டைரக்டர் வீட்லேயே முடிச்சிட்டோம். ஸோ ஸ்டோரி ரைட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அங்கே முடிச்சிட்டோம். ஆஃபீஸ் வந்து நாங்கள் கரெக்டாக ஒரு 15 நாள் தான் நாங்கள் ஆஃபீஸ் போட்டோம். 15 நாள் தான். அதுவும் எதுக்குன்னா ஆடிஷனுக்காக மட்டும். எந்த விவாதமும் அங்கே நடக்கலை, வேற எதுவுமே பண்ணல. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு விஷயந்தான் நாங்கள் காஸ்ட் கட்டிங்கில் பண்ணோம். ஏன்னா பல படங்கள் வந்து அதான் சொன்னல 6 மாதத்துக்கு மேலே வந்து ஒரு ஆஃபீஸை போட்டு கதை விவாதம் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் லொக்கேஷன் பார்த்து அதுக்கப்புறம் 1 வருஷம் கழித்து தான் வந்து போகிறாங்க. அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா, ஒரு காஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரொடியூசருக்கு எப்படியும் ஒரு 5 to 10 லட்ச ரூபா செலவாகும். ஸோ இது எல்லாமே வந்து நாங்கள் வந்து காஸ்ட் கட்டிங்கில் பண்ணோம். ஸோ இது ஒரு சின்ன ஐடியா தான். ஸோ நாங்கள் ஒன்றும் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டோன்னு சொல்லலை. ஸோ ஒரு சின்ன ஐடியா. ஸோ இதை வந்து நாங்கள் வந்து முதல்லேருந்தே நாங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணுறோம். தூவலில் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸ் கூட கிடையாது. நாங்கள் அந்த தூவல் படத்தை வீட்டிலேருந்தே டிஸ்கஸ் பண்ணி வீட்டிலேருந்தே கதையை எழுதி வீட்டிலேருந்தே எல்லாமே ஃபைனல் பண்ணிவிட்டு லொக்கேஷனில் போய் ஒரு 12 நாள் 13 நாள் தான் நாங்கள் ஷூட்டே எடுத்தோம். அதிகபட்சம் 12 to 13 நாள் தான் அந்த படத்தோட ஷூட்டிங் டேஸ். இது என்னன்னா ப்ராப்பராக பிளான் பண்ணுறது. நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து யாருமே வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணுறதே கிடையாது ஃபஸ்ட்டு. ஸோ இதை கரெக்டாக பிளான் பண்ணி ஸ்கிரிப்டை ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லொக்கேஷன் போனோன்னா ஸோ அதை கரெக்டாக வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக எல்லாருமே இருக்காங்க. ஸோ அந்த சப்போர்ட் வந்து நம்மளுக்கு தேவை. சப்போர்ட்னா யாருன்னா நம்ம லொக்கேஷனில் இருக்கிறவங்க, ஸோ லோக்கல் பீப்புள், அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க, இவங்க எல்லா சப்போர்ட் இருந்தால் தான் நம்ம வந்து அந்த 12 நாள் 13 நாளில் நாங்கள் ஷூட்டிங் முடிஞ்சது. இந்த தூவல் படம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. ஆனால் எங்களுக்கு வந்து நல்ல ஆதரவு இருக்குது, மக்கள்கிட்ட வந்து நல்ல ஆதரவு இருக்குது. யாருமே நெகட்டிவாக சொல்லவே இல்லை. தூவல் படத்தை யாருமே நெகட்டிவாக சொல்லலை. ஆனால் தேட்டர்ஸ் கிடைக்கல, தேட்டர்ஸ் இல்லை. இன்னைக்கு திங்கக்கிழமை நாங்கள் 3 நாள் ஆச்சு ரிலீஸ் பண்ணி. இன்னைக்கு அடுத்த படத்தோட ஆடியோ லான்ச் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இன்னைக்கு கூட எங்களோட மைண்டு ஃபுல்லாகவே அந்த படத்தில் தான் இருக்கு. ஏன்னா படத்தை வந்து வேற படம் போகிறதுனால இந்த படத்தை வந்து எடுக்க சொல்கிறாங்க. ஸோ ஷோஸ் வந்து பிரேக் ஆகுது. ஸோ ஆனால் அதுதான் சொல்கிறோம். இப்போ எங்களுக்கு வந்து மெயினாக வந்து இந்த ஸ்க்ரீன், இந்த எக்ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஸ்க்ரீன்ஸ் அதிகமாக கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து கமர்ஷியல் விரும்பிகளாக இருக்கிறாங்க, கமர்ஷியல் கண்டென்ட் கேட்குறாங்க. ஸோ இதில் எல்லாமே இருக்குது. இந்த படத்தில் எல்லா கமர்ஷியல் கண்டென்ட்ஸும் இருக்குது. உங்களுக்கு கிளாமராக வேணுமா, கிளாமர் இருக்குது. டிடெக்டிவ் இன்வெஸ்டிகேட் பண்ணுற விஷயங்கள், ஸோ ஃபைட்டு, காமெடி, எல்லா விஷயமுமே இந்த படத்தில் இருக்குது. ஸோ கமர்ஷியலாக நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுங்க, ஓகேங்களா? ஸோ இந்த படத்தில் வேலை செஞ்ச எங்கள் நண்பர்களுக்கு நான் இந்த இடத்துல வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா சுரேந்தர் ஸ்டில்ஸ் எல்லா வேலையுமே செய்வார்.
அவருக்கு வந்து நாங்கள் நன்றியை தெரிவிக்கணும். சுரேந்தர் கொஞ்சம் மேலே வாங்க. அவர் பார்த்தீங்கன்னா அங்கே உட்காந்துட்டு இருக்காரு. ஆக்சுவலாக ஸ்டேஜில் உட்கார வேண்டியவர் அவர். சுரேந்தர் வந்து எல்லா வேலையுமே செய்வார். ஒரு கார் ஓட்டுறதுனாலும் வருவார், டீ வாங்க போனாலும் வருவார், எல்லா விஷயத்துக்கும் அவர் சப்போர்ட்டாக இருப்பார் சுரேந்தர். உட்காருங்க சுரேந்தர். ஸோ சுரேந்தர், அதே மாதிரி ஜெய் அவரும் அசிஸ்டண்ட், செட் அசிஸ்டன்ட். ஜெய் இருக்காரா? ஜெய் வந்திருக்காரா? கொஞ்சம் ஜெய் மேலே வாங்க. ஸோ ஏன் எல்லாரையும் கூப்பிடுறேன்னா, எல்லாரும் மேலே இருக்கணும். ஏன்னா இவங்க இல்லாமல் எதுவுமே நாங்கள் வந்து சாதிக்க முடியாது, எங்களுக்கு தெரியும். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? அதே மாதிரி சார்லஸ் அவர் வரல. ஸோ அவரோட சப்போர்ட்டும் எங்களுக்கு நல்லா தேவைப்பட்டுச்சு. அதே மாதிரி பிரபா. ஸோ பிரபாவும் வந்து அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணார். ஸோ அவரும் நல்லா ஒர்க் பண்ணார். ஸோ இந்த இடத்துல வந்து அவர்கிட்ட ஒரு சாரி கேட்டுக்கணும். ஸோ ஒரு இன்சிடெண்ட்டுக்காக தான் அவர்கிட்ட நான் சாரி கேட்குறேன். இது ஒரு நல்ல ஸ்டேஜாக இருக்கும் அவர்கிட்ட சாரி கேட்கணுன்றது. ஏன்னா ஷூட்டிங்கில் நிறைய விஷயங்கள் நடக்கும். அது வந்து நெகட்டிவாகவும் போகும், பாசிட்டிவாகவும் போகும். ஆனால் அந்த ஒரு இடத்துல எனக்கும் அவருக்கும் கொஞ்சம் பிரச்சனை ஆச்சு. ஸோ அடிக்கிற லெவலுக்கு போயிட்டேன். ஸோ சாரி பிரபா, என்னை மன்னிச்சிடுங்க. ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ராஜேஷ், அவரும் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர். ஸோ அவர் வரல. அதுக்கப்புறம் செல்வா. ஸோ இவங்க எல்லாருக்குமே, செல்வா, ராஜசேகர் வந்திருக்காரா? வரல. ஓகே. ஸோ இவங்க எல்லாருக்குமே நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இவங்க இல்லாமல் வந்து எதுவுமே நடந்திருக்காது. ஸோ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நாங்கள் பண்ணியிருக்க முடியாது. ஸோ நல்ல டீம் வந்து அமையிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த டீம் வச்சு தான் நாங்கள் வந்து எல்லா ப்ராஜெக்ட்டுமே, தூவலும் நாங்கள் அப்படி தான் பண்ணோம், எக்ஸ்ட்ரீமும் அப்படி தான் பண்ணியிருக்கோம். ஸோ நல்ல டீம் அமைஞ்சது. ஸோ ரக்ஷிதா மேடமுக்கு ரொம்ப நன்றி, ராஜன் சார் ரொம்ப நன்றி, ராஜ்குமார் சார் ரொம்ப நன்றி. ஸோ இங்கே வந்திருக்க அனைவருக்கும் மறுபடியும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.